அறிவின் முதல் பாடம் செல்வத்தை வெறுப்பது. ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கைங்கிற பயணத்தில் அறிவுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அந்த அறிவை எப்பொழுதுமே நீங்கள் ரொம்ப கூர்மையாக பயன்படுத்தணும். அறிவை எப்போவுமே ஷார்ப்பாக வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். அறிவின் முதல் பாடம் செல்வத்தை வெறுப்பதுன்னா, நீங்கள் சம்பாதிக்கவே கூடாது அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் உழைச்சாலும் அதில் வரக்கூடிய செல்வத்தை உங்களுடைய அடிப்படை தேவைக்கு போக மீதி இருக்கிறத மற்றவர்களுக்கு கொடுக்க கற்றுக்கணும். அதுதான் அறிவின் முதல் பாடம் செல்வத்தை வெறுப்பதுன்னு சொல்கிறது. நீங்கள் சம்பாரிச்ச செல்வத்தை நீங்களே வச்சுட்டா உண்மையாகவே நீங்கள் அறிவாளியாக இருக்க முடியாது. நீங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இதுதான் அறிவுடைய சிறப்பம்சமே. அறிவு இறைவன் கொடுத்தது. இந்த செல்வமும் இறைவன் கொடுத்தது. இந்த உடலும் இறைவன் கொடுத்தது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நினைவில் வைத்துக் கொண்டால் முதலாவது வருவது அறிவுதான். அந்த அறிவுங்கிற செல்வத்தை உங்களுக்கு மட்டுமல்ல, அதை பிறருக்கும் கொடுக்க வேண்டும். அறிவால் ஈட்டிய செல்வத்தை உங்களுக்கு மட்டுமல்ல, அது பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இதுதான் அறிவின் அற்புதமான பாடம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகில் செல்வம் உருவாகிறது என்றால், உங்களுக்கு கிடைக்கிறது என்றால், பணம் கிடைக்கிறது என்றால், அது அத்தனைக்கும் மூல காரணம் இறைவன்தான். இறைவனுடைய படைப்பில் உருவாக்கப்பட்டதுதான் அத்தனையும். நீங்கள் உருவாக்கினீர்கள் என்று நினைத்தால் அது தவறானது. எந்த ஒரு விஷயமும் இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையிடம் இருந்து பெற்றுக்கொண்டதுதான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இயற்கை உங்களுக்கு அள்ளித்தரும் செல்வம் ஒரு பொக்கிஷம், அல்ல குறையாத ஒரு அமுத சுரபி என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கென்று இந்த உலகில் எதுவுமே உங்களால் உருவாக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் படைத்த இந்த இயற்கைதான் உங்களுக்கு எல்லாமே வாரி கொடுக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் மட்டும் வைத்துக் கொண்டால் அது சரியானதாக இருக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைத்ததை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நீங்கள் அடைந்த இன்பத்தை எல்லோருக்கும் கிடைக்கும்படி செய்ய வேண்டும். இதுதான் அறிவின் முதல் பாடமாகும். அறிவில் சிறந்த பாடமே பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும். இதுதான் அறிவின் சிறந்த பாடம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் வாழ்ந்தால் இந்த இயற்கை மட்டுமல்ல, அந்த இறைவனும் உங்களை நேசிப்பான் என்பதுதான் உண்மை. நன்றி.